இதிலே ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே உண்டான நம்பிக்கை என்பது இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கையின் அடித்தளத்தில் தான் நம்முடைய தீன் எழுப்பப்பட்டிருக்கிறது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், ரப்பே உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். ரப்பினுடைய அந்த தவக்குல், அல்லாஹின் மீது உள்ள பூரணமான நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய தீன், அதுதான் அவனுடைய இஸ்லாம், அதுதான் அவருடைய மார்க்கம். அந்த அடிப்படையிலே இறை நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த தவக்குல், அதிலே நாம் நிறைவானவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதருக்கு தவக்குல் அது வரப்பெற்று விட்டால், நிறைவாக வரப்பெற்று விட்டால் மகத்தான பாக்கியம், மகத்தான ஆற்றல். குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா அந்த இறை நம்பிக்கையை தவக்குல் குறித்து குறிப்பாக சுமார் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹு தஆலா அந்த நம்பிக்கையை நமக்கு சொல்லித் தருகிறான். தவக்குல் என்பது நம்முடைய ஈமானுடைய அளவுகோல். தவக்குல் என்பது நமக்கு ரப்பினுடைய நேசத்தை பெற்றுத்தரும். ஹஜ்ரத் இமாம் மஅரூஃப் அல்-கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள், அல்லாஹு தஆலா உன்னுடைய நேசனாக மாறிவிடுவான், அல்லாஹு தஆலா உன்னுடைய அண்டையான அடுத்தவனாக உனக்கு மாறிவிடுவான் என்று ஹஜ்ரத் இமாம் மஅரூஃப் அல்-கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அதேபோல அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்தினுடைய நாளையில் அந்த அமளி துமளிகள் எல்லாம் இருக்கிறதே சாதாரணமானது அல்ல. எல்லோரும் வேதனையான ஒரு இடம், அது எல்லோரும் தள்ளாடக்கூடிய இடம். அந்த இடத்தில் எந்த ஹிசாபும் இல்லாமல், எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் ஒரு பெரும் கூட்டம் சொர்க்கத்திற்குள்ளே நுழையும். அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தந்தரல வேண்டும். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு பெரும் கூட்டம் கியாமத்தினுடைய கடுமையான அந்த அமளி துமளியிலே அவர்கள் மாட்டாமல், ஹிசாபில் இல்லாமல் அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பான். அவர்களுக்கு உண்டான குணாதிசயத்தை சொல்லும்போது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ்வின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருப்பார்கள், தவக்குல் வைத்திருப்பார்கள். அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய அளவிற்கு உண்டான அந்த தவக்குல் அவரிடத்தில் இருக்கிற காரணத்தினால் அந்த மகத்தான பாக்கியம் கிடைக்கும் என்று சொன்னார். யாருக்கு தவக்குல் இருக்கிறதோ அவருடைய நாட்டங்கள் எல்லாம் சீக்கிரமா நிறைவேறிவிடும், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் சீக்கிரமா நிறைவேறிவிடும். நம்பிக்கையினுடைய குறைவு இருக்கிறதே, அது எண்ணங்களை நிறைவேற்றுவதிலே குறைவை தரும். ஆனால் அந்த நம்பிக்கை தவக்குல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவருடைய நாட்டங்களை, நல்ல எண்ணங்களை சீக்கிரமாக நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு நிலையை ஏற்படுத்தி தரும். பெருமக்கள் சொல்வார்கள், தவக்கல், அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள், துஸ்கையிலேக்கல் அர்ஸாக் பிலா தஅமின் வலா தகல்லுஃபின், உங்களுக்கு வரவேண்டிய பாக்கியங்கள் எல்லாம் சிரமம் இல்லாமல் வந்துவிடும். அல்லாஹ் மீது முழுமையான தவக்குல் வைத்தால் உங்களுக்கு வரவேண்டிய ரிஸ்குகள், பாக்கியங்கள் எந்த விதமான சிரமம் இல்லாமல் எதிர்பாராத விதங்களில் எல்லாம் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி கொடுப்பான் என்று சொல்வார்கள். தவக்குல் என்பது அவ்வளவு பாக்கியமானது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு தவக்குல் இருக்கிறதோ மனோ வலிமை உள்ளவர்கள், அவர்கள் தான் வலிமை உள்ளவர்கள். உலகத்தில் வலிமை உள்ளவங்கன்னா யார் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? யார் நல்ல உடல் பலசாலியாக இருக்கிறாரோ, யார் பலசாலியாக இருக்கிறாரோ அவர் வலிமை உள்ளவர் என்று உலகம் கருதுகிறது. ஆனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலிமை உள்ளவர்கள் யார்? மன் ஸர்ரஹு அன் யகுன அக்வன் நாஸ், உலகத்திலே அக்வன் நாஸ் வலிமையானவர்களை பார்க்க வேண்டுமா? உலகத்திலே வலிமையானவர்களை நீங்கள் காண்பதற்கு ஆசைப்பட்டால் ஃபல்யதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது தவக்குல் வையுங்கள். ரப்பின் மீது நீங்கள் தவக்குல் வைத்தால் உலகத்தில் அவர்கள் தான் வலிமையானவர்கள். மற்றவங்களுக்கெல்லாம் என்ன விதமான வாய்ப்புகள், வளங்கள், பொருளாதாரங்கள், மற்ற செல்வங்கள் எது இருந்தாலும் சரி, தவக்குல் இல்லை என்று சொன்னால் பலகீனமானவர்கள். என் ரப்பின் மீது உண்டான நம்பிக்கை, நிச்சயமாக அவன் காரியங்களை நிறைவேற்றுவான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கிறதே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பலத்தை தரும். அவன்தான் உலகத்தில் பலசாலி என்று சொல்வார்கள் சாதிகுல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, ஷைத்தானுடைய தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். யாருக்கு தவக்குல் இருக்கிறதோ, இன்னஹு லைஸ லஹு சுல்தானுன் அலல்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன். ஷைத்தானுக்கு, யாருக்கு தவக்குல் இருக்கிறதோ அவர்களிடத்திலே ஷைத்தானுக்கு எந்த வலிமையும் இல்லை. ஷைத்தான் அவங்கள்ட்ட பலகீனமாயிருவான், அவர்களிடத்தில் அவன் தோற்று போய் விடுவான் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே தவக்குல் என்பது
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரதானமான உன்னதமான அம்சங்களில் மிக உன்னதமான அம்சம். தவக்குள்னா என்ன? நம்மளும் அடிக்கடி சொல்கிறோம் தவக்குள்ங்கிறோம். தவக்குள்னா என்ன? மார்க்கம் அதை சொல்லி காண்பிக்கிறது. இஅ்திமாதுல் கல்பி இலல்லாஹ் மஅஅஹதில் அஸ்பாப். காரண காரியங்களை செய்வதோடு அல்லாஹ் மீது நம்முடைய கல்பை ரப்பிடத்தில் ஒப்படைப்பது, அவன் மீது உறுதி கொள்வது. காரண காரியம், உலகம் என்பது ஆலமுல் அஸ்பாப், காரண காரியங்களின் உலகம்தான் இந்த உலகம். காரண காரியங்களை எல்லாம் செய்வது. ஒரு ஆள் வந்தாங்க, நாயகமே நான் ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறேன், கட்டி போட்டு விட்டு தவக்குள் வைக்க வேண்டுமா, அவிழ்த்து விட்டு விட்டு தவக்குள் வைக்க வேண்டுமா? சொல்லாங்க, நான் கட்டி போட்டுட்டு அப்புறம் தவக்குள் வைன்னு சொன்னான். அதுதான் தவக்குள். காரண காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். உலகத்தில் உண்டான முத்தவக்கிலீன்கள் யாரெல்லாம் அல்லாஹ் மீது தவக்குள் வைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தலைமைத்தனமானவர்கள் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உஹதிலே 2 உருக்கு சட்டை அணிந்திருந்தார்கள். 2 உருக்கு சட்டை அணிந்திருந்தார்கள். மக்காவினுடைய வெற்றியின் பொழுது தலைக்கவசம் அணிந்திருந்தார்கள். நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு? தவக்குள் இல்லையா அவர்களுக்கு? உலகத்தினுடைய காரண காரியங்களை செய்துவிட்டு அதன் பிறகு ரப்பின் மீது நம்பிக்கை வைப்பதுதான் தவக்குல் என்பதை மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது.